வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் டிராக்டரால் இயங்கும் தேங்காய் பறிப்பதற்கான உயர்தள கருவி குறித்து விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ப. ஸ்ரீதர் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. மாவட்ட விவசாயிகள் ஆலோசனை குழு உறுப்பினர், விருதுநகர் மாவட்டம் மேலப்பாட்டா கரிசல்குளம் கிராமத்தை சேர்ந்த தா. அழகு தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நீலகிரி, விழுப்புரம், சேலம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய தாவரம் பகுதியில் மக்காச்சோளம் வகைகள். தொடர்ந்து கத்திரியில் இலை சுருட்டை நோய்க்கான ஆலோசனை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். திருவாரூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மலை பிரதேச மண்டலத்திற்கான வேளாண் அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மாவட்டந்தோறும் வேளாண்மை துறை மற்றும் வேளாண்மையோடு கூடிய பிற துறைகளில் மாவட்டத்திற்கான பருவகால அடிப்படையில் பயிர்களை தேர்வித்தல், தொழில்நுட்பங்களை வேளாண்மையாளர்களிடையே பரவலாக்கல் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் பற்றிய விளக்கங்கள் மற்றும் வேளாண்மைக்கான முதலீடு ஆகியவற்றை கொண்டு திட்டமிடல். இவற்றை மேற்கொள்வதற்கு அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து பணியாற்றிட மாவட்ட அளவிலான விவசாயிகள் ஆலோசனை குழுக்கள் உள்ளன. இதனில் உறுப்பினராக உள்ள விருதுநகர் மாவட்டம் மேலப்பாட்டா கரிசல்குளம் வேளாண்மையாளர் தா. அழகு அவர்களை சந்தித்த போது என்னுடைய குடும்பம் பரம்பரையாக அந்த விவசாயத்தை செஞ்சுட்டு வர்றோம். அதில் மொத்தம் 10 ஏக்கர் நான் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 10 ஏக்கர் இப்போதைக்கு நெல் நடவு நட்டுருக்கோம். இந்த நெல் நடவு முடிஞ்ச உடனே பயிர் சாகுபடி செய்வோம். உளுந்து சாகுபடி. உளுந்தில் பார்த்திங்கன்னா வம்பன் 4, வம்பன் 4 அதை தான் பயிரிட்டு போன ஆண்டு நல்ல மகசூல் எனக்கு இருந்துச்சு. ஏக்கருக்கு 4 குண்டால் எடுத்தேன். இப்போ அதை விட கூடுதலாக எடுக்கணும்னு சொல்லிட்டு வேளாண்மைத்துறை உதவி இயக்குநரை அணுகி பல்வேறு பயிற்சியை நான் எடுத்திருக்கேன். நான் வட்டார விவசாயிகள் ஆலோசனை குழு உறுப்பினராகவும் இருக்கேன். அந்த குழுவில் பார்த்திங்கன்னா 25 உறுப்பினர்கள் இருக்கும். அந்த 25 உறுப்பினர்கள் ராஜபாளையம் வட்டாரத்தை அந்த கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு குழுவாகவே இருக்குது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நவீன தொழில்நுட்ப கருத்துக்களை அந்த உதவி வேளாண்மை அலுவலகத்தில் வச்சு எங்களுக்கு மாதம் ஒரு பயிற்சி, ஒரு கருத்து பரிமாற்றம் இதெல்லாம் செஞ்சுக்கிடுவோம். இதுபோக நான் மாவட்ட விவசாய ஆலோசனை குழு உறுப்பினராக இருக்கேன். அந்த குழு பார்த்திங்கன்னா மொத்தம் 22 உறுப்பினர்கள். அந்த 22 பேர் 11 வட்டாரங்களாக இருக்குது. அந்த 11 மாவட்டத்தில் 11 வட்டாரத்தில் உள்ளடக்கிய 22 உறுப்பினர்கள். அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 மீட்டிங் கடந்த காலத்தில் 5 மீட்டிங் நடந்திருக்கு. எங்களுக்கு அந்த குழுவில் உள்ளவங்களுக்கு அந்த பயிற்சி, அதுபோக விவசாயிகளுக்கு இந்த புதிய தொழில்நுட்பங்களை பற்றி வந்ததும் எங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் போய் எங்கள் கிராமத்தில் இருக்க விவசாயிகள்கிட்ட நாங்கள் எல்லாத்தையும் சொல்லி
அது அனைத்து மக்களுக்கும் அதை பங்கு வர மாதிரி செஞ்சு நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்கிறோம். விரிவாக்க சீரமைப்பு திட்டம் ஆத்மா திட்டத்தின் மூலமாக எங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. அது பயிற்சி பார்த்திங்கன்னா பயிர் சாகுபடி தொழில்நுட்பம் எப்படின்னா விதை நேர்த்தி செய்வது, அதுபோக அந்த பயிரில் அதிக மகசூல் எடுக்கிறதுக்கான அந்த டிஏபி கரைசல் தெளிப்பது பற்றி, கரும்பு சாகுபடியில் எப்படி அதிக மகசூல் எடுக்கிறது, இயந்திர நடவு நெல் நடவில் இயந்திர நடவு பண்ணால் எவ்வளோ மகசூல் கூடுதலாக எடுக்கலாம் அப்படின்லாம் பார்த்து நான் இயந்திர நடவு ஒரு 2 ஏக்கர் போட்டிருக்கேன். அதனால் விவசாயிகள் அனைவரும் இந்த மாதிரி கருத்துக்களை கேட்டு நாங்கள் எங்கள் பகுதியில் போய் சொல்லுவோம். நீங்கள் அனைவரும் இந்த கருத்துக்களை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற தா அழகு அவர்களை 09003987876 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் முதலில் நீலகிரி, விழுப்புரம், சேலம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. நீலகிரி மாவட்ட வேளாண்மையாளர்கள் கவனத்திற்கு. நடப்பு பருவத்தில் பயிர் செய்யும் முன் மண் பரிசோதனை செய்து மண்ணின் அமிலத்தன்மைக்கு ஏற்ப டோலமைட் இடவும். வாழை சாகுபடி செய்ய உள்ள விவசாயிகள் வாழைக்கன்றுகளை 1.8க்கு 3.6 மீட்டர் இடைவெளியில் குழிக்கு 3 கிழங்குகள் வீதம் அடைமுறையில் நடவு செய்வதன் மூலம் அதிக விளைச்சல் பெறலாம். நன்கு வளர்ந்த ஆரஞ்சு மரங்களுக்கு இந்த மாதம் 300 கிராம் யூரியா, 200 கிராம் சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 300 கிராம் பொட்டாஷ் இட வேண்டும். விழுப்புரம் மாவட்ட வேளாண்மையாளர்களின் கவனத்திற்கு. நெல்லில் தண்டு துளைப்பான் பூச்சியின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த மோனோக்ரோட்டோபாஸ் 36 SL 1000 மில்லி 1 ஹெக்டருக்கு அல்லது குயினாஸ்பாஸ் 25 EC 1000 மில்லி 1 ஹெக்டருக்கு என்ற அளவில் தெளிக்கலாம். நெல் தரிசு பயிர் வகை பயிர்களுக்கு 2% DAP-னை முதல் நாள் இரவு 10 லிட்டர் தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் அதனுடன் 190 லிட்டர் தண்ணீரை கலந்து பூக்கும் சமயத்தில் ஒரு முறையும் 15 நாள் கழித்து மறுமுறையும் தெளிக்க வேண்டும். கால்நடைகளை வெப்பம் அதிகமாயிருக்கும் மதிய வேளையில் மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் குளிர்ந்த குடிநீர் மற்றும் நிழல் அளிப்பதன் மூலம் வெப்ப தாக்கத்தில் இருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். வெயில் அதிகமான பகல் நேரங்களில் கறவை மாடுகளின் மேல் தண்ணீர் தெளித்து அதன் வெப்பத்தை தணிப்பதன் மூலம் பால் உற்பத்தி குறையாமல் பாதுகாக்கலாம். சேலம் மாவட்ட வேளாண்மையாளர்கள் கவனத்திற்கு. தற்போது நிலவும் அதிக வெப்பத்தால் கோழிகளில் வெப்ப அழற்சியும் வெப்ப அதிர்ச்சியும் அதிகமாக காணப்படும் வாய்ப்புள்ளது. கோழிகள் இவ்வெப்பத்திற்கு மயக்கம் அடையாமல் இருக்க உதவியாக குளிர்ந்த நீர் குழாய்களில் சற்று அழுத்தத்துடன் அடிக்கடி நீரை வெளியேற்றுவதால் நீரின் வெப்பம் உயராமல் குளிர்ச்சியாகவே இருக்கும் கோழிகள் அதிக அளவு நீர் உட்கொள்கின்றனவா எனவும் கண்காணிக்க வேண்டும். செயற்கை முறைநீர் தெளிப்பான் மூலம் நீரை தெளிப்பதும் அதிக வெப்பத்தை குறைக்க உதவும். குடிநீரில் தாது உப்புக்கள் மற்றும் விட்டமின் C கலந்து தரப்பட வேண்டும். இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் தீவனமிட்டு பழக்குதல் வேண்டும். வேளாண் ஆலோசனை நேரத்தில் இனி வருவது இன்றைய தாவரம் சிறுதானியங்களில் ஒன்றான மக்காச்சோளம். எதிர்வரும் ஆடி பட்டமான ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மாதங்களுக்கு ஏற்ற ரகங்களான கோ 6 இளஞ்சோலை ரகம் கோ PC1 மற்றும் புரட்டாசி பட்டமான செப்டம்பர், அக்டோபர் ஆகிய மாதங்களுக்கு ஏற்ற ரகங்களான கலப்பின கோ 6 இளஞ்சோல ரகமான கோ PC1 மற்றும் தை பட்டத்திற்கு ஜனவரி, பிப்ரவரி ஆகிய மாதங்களுக்கு ஏற்ற ரகங்களான கலப்பின கோ 6 இளஞ்சோல ரகம் கோ PC1 ஆகியவற்றை வேளாண்மையாளர் பயிரிடலாம். மக்காச்சோளம் வகையான கோ 1 கோயம்புத்தூர், ஈரோடு, திருநெல்வேலி, தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு ஏற்றதாகும். இது 105 முதல் 110 நாட்கள் வயதுடையதாகும். மானாவாரி மற்றும் நீர்ப்பாசன பகுதிகளுக்கு ஏற்றதாகும். பாசன பகுதிகளில் 1 ஹெக்டருக்கு 5200 கிலோ எடையும், மானாவாரி பகுதிகளில் 1 ஹெக்டருக்கு 3300 கிலோ எடை தானியங்களை தரவல்லது. கோ HM4 எனும் கலப்பின ரகம் 95 நாட்கள் வயதுடையது. இவ்வகை கோயம்புத்தூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், விருதுநகர், பெரம்பலூர், தூத்துக்குடி, மதுரை மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களுக்கு ஏற்றது. பாசன பகுதியில் 5694 கிலோவும், மானாவாரியில் 4521 கிலோவும் தரவல்லது. கோ 6 பாசன பகுதியில் 1 ஹெக்டருக்கு 7400 கிலோ என்ற அளவிலும், மானாவாரியில் 5000 கிலோ என்ற அளவிலும் தானியம் தரவல்லது. மேலும் விவரம் பெற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணையதளத்தில் பார்க்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் கத்திரி இலை சுருட்டை நோய்க்கான ஆலோசனைகள்.
கத்திரி இலை சுருட்டை நோய் தாக்குதலின் அறிகுறிகள். இந்நோய் வெள்ளை ஈ மூலம் பரவும். புதிதாக வளரும் தக்காளி செடியின் மஞ்சள் இலைகள் சுருண்டு தாவரத்தின் வளர்ச்சி குறைந்துவிடும். புதிய இலைகள் அளவில் குறைந்து சுருங்கி இலைகள் அடிப்புறத்தில் சுருண்டிருக்கும். இலைகளில் ஒழுங்கற்ற மஞ்சள் திட்டுக்கள் காணப்படும். மலர்கள் தோன்றும், ஆனால் காய் பிடிப்பதற்குள் உதிர்ந்துவிடும். வெள்ளை ஈ இளம் பூச்சி பச்சை கலந்த மஞ்சள் நிறத்தில் சிவப்பு கண்களுடன் முட்டை வடிவத்தில் இருக்கும். கூட்டுப்புழு முட்டை வடிவத்தில் இலையின் அடிப்புறத்தில் காணப்படும். வளர்ந்த பூச்சி மிக சிறியதாக மஞ்சள் நிற உடலுடனும் ரெக்கைகள் வெள்ளை நிற மெழுகு பூசியது போல் இருக்கும். மேலாண்மை. நாற்றுகளை வளைக்கூடாரம் அல்லது பசுமை கூடாரத்தில் பாதுகாக்க வேண்டும். விளை நிலங்களை சுற்றி வேலி பயிராக தானிய வகைகள் பயிரிட வேண்டும். இளஞ்சுருள் தாக்கப்பட்ட செடிகளை வேருடன் பிடுங்கி அழிக்க வேண்டும். களை செடிகளான துத்தி, வெண்டி இனத்தை சார்ந்த செடிகளை அழிக்க வேண்டும். வயல் சுகாதாரமாக இருக்க வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட பயிர் இடைவெளியில் பயிரிட வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட உரங்களை மட்டுமே சரியான அளவில் இட வேண்டும். மஞ்சள் நிற தகர டப்பாக்களின் மீது ஆமண எண்ணெய் தடவி பயிரின் உயரத்திற்கு குச்சிகளை நட்டு ஏக்கருக்கு 12 வைத்து கவரப்படும் பூச்சிகளை அழிக்கலாம். வேப்பங்கொட்டை சாறு 5% அல்லது வேப்பெண்ணெய் 10 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். மீன் எண்ணெய் சோப் 25 கிராம், நொச்சி இலைச்சாறு 5% 1 ஏக்கருக்கு, அசிட்டாமிப்ரிட் 20% SP 40 கிராம், இமிடா குளோபிரிட் 17.8% SL 50 மில்லி, குளோர்பைரிபாஸ் 20% EC 0.5 லிட்டர். குறிப்பு: செயற்கை பைரித்ராய்டுகள் பயன்படுத்துவதால் வெள்ளை ஈயின் தாக்கம் அதிகமாகும். சைபர் மெத்ரின், பென்வலரேட், டெல்டா மெத்ரின் வெள்ளை ஈ வளர்வதற்கு காரணமாகின்றன. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BBFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. தொடரும் வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சோளம் இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1480 முதல் அதிகபட்சமாக 1540 இருக்கும். திருப்பூரில் குறைந்தபட்சமாக 2300 முதல் அதிகபட்சமாக 2500 இருக்கும். மக்காச்சோளம் இதர ரகம் பெதப்பம்பட்டியில் குறைந்தபட்சமாக 1510 முதல் அதிகபட்சமாக 1530 இருக்கும். தொண்டாமுத்தூரில் குறைந்தபட்சமாக 1440 முதல் அதிகபட்சமாக 1460 இருக்கும். நெல் இதர ரகம் செஞ்சியில் குறைந்தபட்சமாக 1200 முதல் அதிகபட்சமாக 1515 இருக்கும். லால்குடியில் குறைந்தபட்சமாக 1410 முதல் அதிகபட்சமாக 1500 இருக்கும். பருத்தி இதர ரகம் கோவில்பட்டியில் குறைந்தபட்சம் 3800 முதல் அதிகபட்சம் 4200 இருக்கும். உஸ்லம்பட்டியில் குறைந்தபட்சம் 3700 முதல் அதிகபட்சம் 3900 இருக்கும். உளுந்து இதர ரகம் சின்ன சேலத்தில் குறைந்தபட்சம் 9899 முதல் அதிகபட்சம் 10400 க்கும். அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்சம் 7500 முதல் அதிகபட்சம் 8000 பச்சை பயிறு இதர ரகம் பன்ருட்டியில் குறைந்தபட்சம் 5804 முதல் அதிகபட்சம் 6019 உளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்சம் 5912 முதல் 5999 தேங்காய் இதர ரகம் நெகமத்தில் குறைந்தபட்சம் 1000 முதல் அதிகபட்சம் 1100 கிணத்து கடவில் குறைந்தபட்சம் 1000 முதல் அதிகபட்சம் 1100 மஞ்சள் விரரி பெருந்துறையில் குறைந்தபட்சம் 8574 முதல் அதிகபட்சம் 9899 கோயம்புத்தூரில் குறைந்தபட்சம் 8666 முதல் அதிகபட்சம் 10049 விற்பனையாகிறது. தொடரும் வேளாண் சந்தையில் திருவாரூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம்.
கத்திரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்று 15 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டொன்று 15 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டொன்று 25 ரூபாய்க்கும், புதினா கட்டொன்று 25 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 30 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 1000 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 27 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 79.9%, காற்றின் வேகம் மணிக்கு 3.6 கிலோமீட்டராகும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31.4%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 17.5 டிகிரி செல்சியஸ் ஆகும், மழை அளவு 1.3 மில்லிமீட்டர் ஆகும், சூரிய கதிர்வீச்சு 448.5 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகும், வளிமண்டல அழுத்தம் 847.4 ஹெக்டா பாஸ்கல் அளவாகும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3.9 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. வேளாண்மையில் இயந்திரமாக்குதலின் நோக்கம்
துல்லியமாக விதைகளை விதைத்தல், உரம், பூச்சிக்கொல்லி இவற்றினை துல்லியமாக விடுதல், காலத்தை பாசனம் செய்தல், காலத்தை அறுவடை செய்தல் மற்றும் உற்பத்தி திறனை அதிகரித்தல் போன்றவையாகும். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் டிராக்டரால் இயங்கும் தேங்காய் பறிப்பதற்கான உயர்தள கருவி குறித்து விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ப. ஸ்ரீதர் அவர்கள். நாம் இப்போ பார்க்க இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் பறிப்பதற்கு பயன்படக்கூடிய வகையில் ஒரு உயர்மட்ட தளத்தை நீங்கள் இப்போ பார்க்க இருக்கீங்க. இந்த கருவி தோப்பு வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள், அதாவது தென்னந்தோப்பு வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் பயன்படும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருவி வந்துங்க டிராக்டர், அதாவது 70 முதல் 75 ஹெச்பி 70 முதல் 75 குதிரை சக்தி திறன் கொண்ட டிராக்டரோடு இணைத்து பயன்படுத்தலாம். இந்த கருவியில் மொத்தம் 3 பாகங்கள் உள்ளன. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்ராலிக் டேங்க், ரெண்டாவது ஹைட்ராலிக் டேங்கோடு பொருத்தப்பட்ட குழல்கள் அமைப்பு, குழல்கள் அமைப்பினுடைய இறுதியில் ஒரு பெட்டி போன்ற அமைப்பும் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த கருவியை, இந்த பாகங்களை பயன்படுத்தித்தான் டிராக்டரை இயக்கி இந்த குழல்களின் உதவியோடு நாம் சுமார் 20 மீட்டர் உயரமுள்ள தென்னை மரங்களில் தேங்காய் பறிப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. இந்த கருவியை பயன்படுத்தும் பொழுது நாம் பார்க்க வேண்டியது என்னவென்று கேட்டால், தென்னை தோப்புக்குள் இந்த கருவியை எடுத்து செல்வதன் வகையாக பண்ணை ரோடுகள் இருக்க வேண்டும். அந்த பண்ணை ரோடுகள், அதாவது பண்ணை பாதைகள் இருந்தால்தான் இந்த கருவியை வாகாக நாம தென்னந்தோப்புக்குள் எடுத்து செல்ல முடியும். தென்னந்தோப்புக்குள் எடுத்து சென்ற பிறகு ஒரு இடத்தில் இந்த டிராக்டரை நாம் நிற்க வைக்க வேண்டும். நிற்க வைத்ததுக்கப்புறம் இந்த டிராக்டரை 4 புறமும் இந்த கால்கள் மாதிரி அமைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறோம். இந்த 4 கால்கள் மாதிரி அமைப்பை நிலத்தில் ஊனச் செய்ய வேண்டும். ஊனச் செய்ததுக்கப்புறம் தான் இந்த அமைப்பை நாம் இயக்க வேண்டும். ஒரு இடத்தில் டிராக்டரை நிறுத்திவிட்டால் ஒரு 4 முதல் 8 மரங்கள் வரை தேங்காய் பறிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த கருவி, இந்த டிராக்டரை நிறுத்தினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டிராக்டரில் வந்துங்க இந்த இயக்குவதற்கு ஒரு தனி சாதனம் பொருத்தியுள்ளோம். அந்த சாதனத்தின் உதவியோடு குழல் ஒன்றை முதலில் நாம் மேலே உயர்த்த வேண்டும். அதற்கப்புறம் குழல் 2ஐ உயர்த்த வேண்டும். மூன்றாவதாக இந்த பெட்டி மாற அமைப்பு இருக்கிறது. இந்த பெட்டி மாற அமைப்பு தான் உங்களுக்கு தென்னை மரத்தின் இருக்கக்கூடிய குலைகள் பக்கம் சென்று நிற்கும். இந்த பெட்டி மாற்ற அமைப்பில் தான் நாம் தேங்காய் பறிப்பவர் நிற்க வேண்டும். இந்த தேங்காய் பறிப்பவர் நிற்பதற்கு தகுந்த மாதிரி இந்த பெட்டி வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த பெட்டியில் நின்று கொண்டால் அவர் பாதுகாப்பாக இந்த பெட்டியில் நிற்பதை உணர்ந்து கொள்வார். அந்த தென்னை மரத்தினுடைய குலையை நெருங்கியவுடன் காய்களை பறித்து அழகாக கீழே விடலாம். இல்லை என்றாலும் இந்த பெட்டிக்குள்ளே வைத்து விடலாம். ஒரு மரத்தில் காய் பறித்தவுடன் அடுத்த மரத்திற்கு இந்த பெட்டியை நகர்த்துவதற்கு தேவையான அமைப்பும் இதில் உள்ளது. அதாவது டிராக்டரை ஒரு இடத்தில் நிப்பாட்டி 360 டிகிரி கோணத்தில் இந்த கருவியை திறப்பையிடும். அந்த ப்ரொவிஷன், அந்த அமைப்பு கொடுத்ததன் உதவியால் தான் 4 முதல் 8 மரங்கள் வரை தாராளமாக நாம் தேங்காய் பறிப்பதற்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். தமிழ்நாட்டில் தென்னை மரங்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே வருகிறது. அதே சமயம் தென்னந்தோப்புகளும் அதிக அளவு இருக்கிறது. அதாவது சாகுபடி ஏரியா தென்னை மரங்களில் அதிகமாகிக் கொண்டு வந்த நிலையில் வேலை ஆட்கள் கிடைப்பது அரிதாக உள்ள இத்தருணத்தில் இந்த மாதிரி கருவிகளை விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தினால் அவர்கள் இந்த தேங்காய் பறிப்பதற்கான செலவை குறைத்து அவருடைய வருவாயை அதிகரிப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த கருவியோட விலை டிராக்டரை தவிர்த்து
சுமாராக ஒரு 7 லட்ச ரூபா வரும். அதனால் நாங்கள் தனிப்பட்ட விவசாயிகள் வாங்குவதற்கு சொல்லுவதில்லை. கூட்டுறவு முறையில் விவசாயிகள் இந்த கருவியை வாங்கி தாராளமாக வாடகைக்கு பயன்படுத்தலாம். ஒரு இடத்திலிருந்து பிரிதொரு இடத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு வகையாக தென்னந்தோப்புகளில் வாய்க்கால்களை சமமட்டம் பண்ணியிருந்தால் இந்த கருவியினால் ஏற்படக்கூடிய அதிர்வுகளை குறைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த கருவியை பயன்படுத்தி 20 மீட்டர் உயரம் வரை உள்ள தென்னை மரங்களில் தேங்காய்களை நன்றாக பறிக்கலாம் என்பது திண்ணம். இந்த கருவியோட விலை 7 லட்சம். டிராக்டர் நமக்கு தேவையான குதிரை சக்தி திறன் 70லிருந்து 75 குதிரை சக்தி திறன். இந்த டிராக்டரோடு இதை பயன்படுத்தி தென்னந்தோப்புகளில் காய்களை பறிப்பதற்கு ஒரு உபயோகமாக இருக்கும் என்பதில் திண்ணம். இந்த தேங்காய் பறிப்பதற்கான உயர்தளத்தின் விவரங்களை தெரிந்து கொள்ள நீங்கள் பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண்மை இயந்திரங்கள் ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயமுத்தூர் 641003 என்ற முகவரியை அணுகி பயன்பெறலாம். கருவியை பயன்படுத்தும் விதம், கருவியினுடைய உபயோகம் ஆகியவற்றை தெரிந்து கொள்ள விரும்பக்கூடிய விவசாயிகள் எங்கள் பல்கலைக்கழகத்திற்கு வந்து எங்களுடைய நிலையத்தில் வந்து பயிற்சியும் கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். மேலும் மற்ற மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் எங்கள் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி நிலையங்களிலோ இல்லை வேளாண்மை அறிவியல் நிலையங்களில் இந்த கருவியை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டு பயனடையலாம். மேலும் விவரம் பெற முனைவர் ப. ஸ்ரீதர் அவர்களை 0424575756 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 11/4/2016 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. விருதுநகர் மாவட்டம் மேலப்பாட்ட கரிசல் கிராம வேளாண்மையாளர் டி. அழகுபோஸ் அவர்கள் உழவர் விவாத குழுவின் பங்கு மற்றும் பயன்களை விளக்குகிறார். வேளாண் ஆலோசனை நேரம். திருவண்ணாமலை, நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து இன்றைய தாவரம் பகுதியில் உளுந்து பயிரின் வகைகள் மற்றும் சாகுபடி பருவங்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ட்ரெய்லரில் பொருத்தப்பட்ட திருப்பு வடிவமைப்புடன் கூடிய பவர் டில்லர் ட்ரெய்லர் குறித்து கோயம்புத்தூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ப. ஸ்ரீதர் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரிடிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.